வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொளியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கான கனவில்லத்தை வாங்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமா இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சியில நாங்க ஈடுபட்டாலும் எங்களுடைய பொருளாதார ரீதியான வெள்ளமே மிக குறைவா இருக்கு. வீடை வாங்கணும்னு சொன்னா வீட்டு கடன் பெறணும். அதாவது யூகே பொறுத்தவரையில மோர்ட்கேஜ் என்று சொல்லுவோம். அந்த மோர்ட்கேஜை நாங்க பெறதுக்கான பொருளாதார வெள்ளமை அஃபோர்டபிலிட்டி காணாம இருக்கு. இதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் பயர்ன்னு சொன்னா இதுவரைக்கும் யூகேல வீடுகளையோ ப்ராப்பர்ட்டியோ வாங்காதவர்களை ஃபர்ஸ்ட் டைம் பாயர் என்று சொல்லுவோம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாயர் வீடுகளை வாங்குறதுன்றது மிக கடினமான விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் வயசும் போய் கொண்டிருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா வீட்டின் விலையும் அதிகரிச்சு கொண்டே இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு வருமானம் கூடுற மாதிரியும் இல்ல. அப்ப வீடை வாங்குவோம்னு சொன்னா நாட்கள் கடந்து கொண்டு போகுது. இதனால யூகேல ஆட்சிக்கு வர ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாயரை எப்படியாச்சும் ப்ராப்பர்ட்டி லெடர்ல ஏத்துறோம்னு சொல்லி புது புது ஸ்கீமா அறிமுகப்படுத்தி கொண்டு வரும். அதன் அடிப்படையில தான் கடந்த காணொலியில ஒரு திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார். இந்த காணொலியில ஸ்பெஷலா ஃபர்ஸ்ட் டைம் பயருக்குன்னு சொல்லி கவர்மெண்டால அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் எப்படி வேலை செய்யுது, இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், இதுக்கு எவ்வளவு செலவாகும், எப்படி அப்ளை பண்றது, அது மட்டுமல்ல இந்த திட்டம் தொடர்பிலான ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ், அதாவது சாதகங்களும் பாதகங்களும் என்னன்றத இந்த காணொலியில நான் முழுமையா சொல்ல போறேன். அதுக்கு முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர். இந்த காணொலியில் சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏனென்று சொன்னா ஒவ்வொரு தனி நபருக்கும் அவருக்கான முடிவுகள் மாறுபடும். தனிப்பட்ட நபர்களுடைய சூழ்நிலைகள், அவருடைய நிதி தொடர்பான சூழ்நிலைகள், பர்சனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் மற்றது பைனான்சியல் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதை தவிர அவர்களுடைய நீண்டகால லாங் டேர்ம் கோலுமே ஒவ்வொரு நபருக்கும் வேறுபட்டு இருக்கும். அதனால இந்த காணொலியில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை முழுக்க முழுக்க உங்களுக்கு பொருந்தும் என்று சொல்லி நீங்க எடுக்கக்கூடாது. இந்த இது தொடர்பான முடிவுகளை நீங்க எடுக்க வேணுமா இருந்தால் குவாலிஃபைடான லீகல் அட்வைஸ் மற்றது மோர்ட்கேஜ் அட்வைஸ்களை பெற்று நீங்க உங்களுக்கான முடிவுகளை எடுக்க வேணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நாங்க காணொலிக்குள்ள போவோம். ஆனா அதுக்கு முதல்ல வளமையா கேட்கிற மாதிரி இந்த லண்டன் தமிழ் மகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனல்ல இந்த காணொலியை முதலா பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிரியோசனமா இருந்து பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. கூடுதலாக லைக் பண்ண, கூடுதலாக ஷேர் பண்ண தான் யூடியூப் என்ன நினைக்கும்டா இந்த காணொலியில் ஏதோ விஷயம் இருக்குது, மக்களுக்கு பிரயோசனமா இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும், பெரும்பாலான மக்களுக்கு கொண்டே சேர்க்கும். அதனால இந்த காணொலியை கூட பேர் பார்ப்பினோம், வியூஸுமே கூடும். அதனால இதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மற்றது நோட்டிபிகேஷன் பெல்லையும் அமர்த்தி விடுங்க. அப்பதான் நான் போடுகின்ற இந்த மோர்ட்கேஜ் தொடர்பான வீடுகள் தொடர்பான காணொலிகள் உங்களுக்கு உடனுடனே சேரும். உடனடியாக காணொலிகளை போவோம். யூகேல கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பயரை எப்படியாச்சும் வீடுகளை வாங்க வைக்க வேணும், அவர்களையும் இந்த ப்ராப்பர்ட்டி லெடர்ல ஏத்திரோணும்ன்றதுக்காண்டி அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம் தான் ஷேர்ட் ஓனர்ஷிப். ஷேர்ட் ஓனர்ஷிப் சொன்னா எங்களுடைய வீடு உரிமையை இன்னொரு ஆக்களோட ஷேர் பண்றது. பாத்தீங்கன்னா இப்ப சில இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா புதுசா நியூ டெவலப்மெண்ட் சொல்லி நிறைய வீடுகளை கட்டி கொண்டிருப்போம். குறிப்பா அந்த மில்டங்கிஸ் பக்கம் போனாலே அந்த ஒயிட் ஹவுஸ் சொல்லி ஒரு கொஞ்சம் ஃபேமஸான இதுக்கு நடக்க போய் பார்த்து நான் நிறைய வீடுகள், நிறைய புது வீடுகள், புது டெவலப்மெண்டா கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படியான வீடுகள்லாம் இந்த ஸ்கீமுக்குள்ள பெரும்பாலும் வரும். அதே மாதிரி பிளாட்ஸுகள், புது பிளாட்ஸுகள்லாம் இந்த ஸ்கீமுக்குள்ள வரும். இது என்ன மாதிரின்னு சொன்னா அந்த வீடுகளுடைய ப்ரொவைடர், அதாவது அவங்களோட லேண்ட் லோட்னு சொல்லுவாங்க, அவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா ஹவுசிங் அசோசியேஷன் மற்றது கவுன்சில், அதை தாண்டி வேற நிறுவனங்களும் இருக்கும். அவங்களும் அந்த வீடுகளை ஓனரா, அந்த வீடுகளுக்கு சொந்தக்காரா இருப்பாங்க, அந்த வீடுகளை கட்டி விற்கிறாங்க. இப்ப இந்த ஸ்கீம்ல என்ன விளையாட்டுன்னு சொன்னா, நான் அந்த வீடை வாங்கணும்னு சொன்னா நான் போய் அவங்களோட ஷேர் பண்ண போறேன். எப்படி அந்த வீட்டின் ஒரு பகுதியை நான் வாங்குறேன். ஏன்னு சொன்னா முழுமையா என்னால வாங்க இயலாது. ஏனென்று எனக்கு வருமானம் காணாது, அதனால அஃபோர்டபிலிட்டி இல்லை, எனக்கு மோர்ட்கேஜ் கிடைக்காது. அதனால நான் அவங்களோட போய் ஷேர் பண்ண போறேன். உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் பெறுமதியான வீடு, அந்த வீடு 2 லட்சம் பெறுமதி என்று பார்ப்போம். இந்த வீட்டை 2 லட்சத்துக்கும் வாங்க என்னால் இயலாது, அதுக்கு டிபாசிட் போடவும் என்னால் இயலாது, அதுக்கு மோர்ட்கேஜும் எனக்கு கிடைக்காது வைப்போம். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த வீட்டினுடைய ப்ரொவைடர், அது ஹவுசிங் அசோசியேஷனா இருக்கலாம், அல்லது கவுன்சிலா இருக்கலாம், அல்லது வேற நிறுவனமா இருக்கலாம், அவங்களோட போய் ஒரு ஒப்பந்தம் போட போறேன். எப்படின்னு சொன்னா அந்த வீட்டினுடைய பகுதியை நான் முதல்ல கொஞ்சம் வாங்குறேன். மினிமம் யூஸ்வலா 25% 75% வரைக்கும் வாங்கலாம்.
அப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு 25% பங்கு நான் வாங்குறேன் என்று சொன்னா 2 லட்சம் பெறுமதியான வீடு என்று சொன்னா 50,000 பெறுமதியான வீட்டின் பகுதியை நான் முதல்ல வாங்குறேன். டிபாசிட்டாக ஒரு 5% அல்லது 10% போடுவேன். 50,000 பெறுமதியான வீட்டின் பகுதியை நான் வாங்க போறேன். அதுல 5% பண்ணும் போது 2,500, 10% சொன்னா 5,000 பவுண்ட். அப்ப 10% போடுறேன்னு சொன்னா 5,000 பவுண்டை போட்டு 50 மிச்சம் 45,000க்கும் மோர்கேஜ் செய்து நான் அந்த பகுதியை வாங்குறேன். மிச்சம் 75% அந்த ஹவுசிங் அசோசியேஷனுக்கு ஓனா இருக்கும். இப்ப இதுக்கு நான் என்னுடைய 25% நான் ஓனா இருப்பேன், 75% அந்த ஹவுசிங் அசோசியேஷன் ஓனரா இருப்பாங்க. இந்த 75%க்குரியது யாரு? ஹவுசிங் அசோசியேஷன். அந்த வீட்டுல நான் போயிருக்க போறேன். அப்ப அவனுக்கு ஒரு வாடகை கொடுக்கத்தானே வேணும். அப்ப இந்த 75%க்குரிய வாடகையும் நான் பே பண்ணுவேன். இதை தாண்டி நான் மோர்கேஜ் காசு மாசம் மாசம் பே பண்ணுவேன். அப்ப வாடகையும் பே பண்ணி கொண்டு 75%க்கு வாடகையும் பே பண்ணி கொண்டு இங்க 25%க்கு நான் மோர்கேஜையும் கட்டிக்கொண்டு நாங்க அந்த வீட்டுல போய் இருக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான வீடுகள் மோஸ்ட்லி வந்து லீஸ் கோல்டா தான் இருக்கும். லீஸ் கோல்டு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நாங்கள் இருக்கலாம் என்ற மாதிரி தான் அந்த லீஸ் கோல்டு இருக்கும். அதை அப்பப்ப புதுப்பிச்சே விடுவாங்க. சில நடைமுறையில சில லீஸ் கோல்டு வந்து 999 ஆண்டுகளுக்கு கூட லீஸ் கோல்டுகள் இருக்கு. சில லீஸ் கோல்டுகளை புதுப்பிக்கலாம். இப்ப இது முழுக்க நாங்க போய் எந்த ஹவுசிங் அசோசியேஷனோட வீடை வாங்க போறோமோ அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹவுசிங் அசோசியேஷன் அல்லது வேற நிறுவனங்களுக்கு வித்தியாசப்படும். அப்ப நாங்க போகும்போதே முழுமையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அறிஞ்சு வச்சிருக்க வேணும் ஒரு விஷயம். ரைட். இப்ப இது மோஸ்ட்லி வந்து லீஸ் கோல்டா இருக்கு. ஆனா சில சமயங்களில நாங்க முழுமையா அந்த வீட்டினுடைய பங்குகளை 100% வாங்கிட்டோம் என்று சொன்னா பங்கை வாங்கிட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு அது ஃப்ரீ ஹோல்டா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது அப்படியான ப்ரொவைடரும் இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் வாங்க போற வீடு நாங்க முழுமையா அந்த வீட்டை லீஸ் கோல்ட்ல இருந்து ஃப்ரீ ஹோல்டா வாங்க போறோம்னு சொன்னா அந்த மாதிரியான ஸ்கீமை எந்த ப்ரொவைடர்ஸ், எந்த ஹவுசிங் அசோசியேஷன், எந்த கவுன்சில் வழங்குதோ அவங்கள்ட்ட போய் நாங்க ஒப்பந்தத்தை போட்டு இந்த வீடை வாங்கலாம். மற்றது அந்த நாங்கள் இருக்கின்ற வீடு 25% வாங்கிட்டோம். எப்படி அந்த மீதமான 75% நாங்க முழுமையாக வாங்கலாம் என்றதை பார்ப்போம். இதை சொல்றது ஸ்டேர் கேசிங், அதாவது படிக்கட்டு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. முதல் 25% வாங்குவோம், பிறகு எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 25% வாங்கலாம், பிறகு ஒரு 25% வாங்கலாம், அப்படி 100% வாங்கி முடிக்கலாம். அதாவது ஸ்டேர் கேசிங். ஸோ இது எப்படி வேலை செய்து பார்ப்போம். ஆனா இது எல்லா ப்ரொவைடரும் இதை கொடுக்குற இல்லை. நாங்க வாங்குற வீடுக்கு ஸ்டேர் கேசிங் ஆப்ஷன் இருக்குதான்றதை நாங்கள் விரும்பினா, அதாவது முழுமையான பங்கை நாங்க வாங்க விரும்பினா அந்த ப்ரொவைடர்கிட்ட போய் ஹவுசிங் அசோசியேஷன்கிட்ட போய் நாங்க இதுக்கான வசதி இந்த ஸ்கீம்ல இருக்கான்றதை நாங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணும். இல்லை என்று சொன்னா அந்த வீட்டுக்கு நாங்க முழுமையா வாங்க முடியும். அப்படி இதுக்கான ஸ்டேகேசிங்கான ஆப்ஷன் இருக்குமா இருந்தா நாங்க 2 விதமா எங்களுடைய அடுத்தடுத்த பங்குகளை வாங்கி கொண்டு போகலாம். எப்படின்னு சொன்னா ஒன்று அடிஷனல் பரோவிங் செய்வதனூடாக, மற்றது ரீமோர்கேஜ் செய்வதனூடாக இதை நாங்க செய்து கொள்ளலாம். இப்ப 25% பங்குகளை நான் வாங்கிட்டேன். 50,000 பெறுமதியான வீட்டை வாங்கி அந்த வீட்டுல இருக்கிறேன். இப்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு மேலும் ஒரு 25% நான் வாங்க போறேன்னு வைப்பேன். சரி, இப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒன்று அடிஷனல் பரோ பண்ணலாம். என்னுடைய வருமானத்தை காட்டி மேலும் ஒரு கொஞ்சம் காசை கடன் பட்டு நான் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி 25% வாங்கி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா நான் ரீமோர்கேஜ் செய்து நான் அந்த பெர்சன்டேஜை வாங்கி கொள்ளலாம். ஆனா இதுல மிக முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய விடயம், முதல்ல நாங்கள் ஆரம்பத்துல வாங்கும்போது 25% பங்கை வாங்கினாங்கள். அது வந்து 50,000 இருந்தது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு மீளம் ஒரு 25% நாங்க வாங்க போறோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டினுடைய மார்க்கெட் வேல்யூ தான் பார்ப்பாங்க. அந்த நேரம் வீட்டின் மார்க்கெட் வேல்யூ ஒரு 2,50,000 அதிகரிச்சுட்டு வைப்போம். அதாவது 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு 50,000 அதிகரிச்சு இப்ப 2,50,000 அதிகரிச்சா அதுல 25% நாங்க வாங்க போறோம்னு சொன்னா எவ்வளவு பே பண்ணணும்? நாங்க ஆரம்பத்துல பே பண்ணது 25%க்கு 50,000 பவுண்டுகள்லாம் பே பண்ணாங்க. ஆனா இப்ப மார்க்கெட் வேல்யூ 2,50,000 அதிகரிச்சதால அதுல 25% என்று பார்க்கும்போது 62,500 பவுண்டுகளுக்கு வாங்க வேண்டியிருக்கு. இதை நாங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ வீடுகளோட விலை அப்பப்போ கூடிக்கொண்டுதான் போகும். நாங்கள் அதனால நாங்கள் கூட கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதுல இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா
ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் 25% வாங்குவோம்னு சொல்லி முதலே பிளான் பண்ணுவோம் இல்லையா? எப்படி இப்ப நான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு நான் கொஞ்சம் டெவலப் ஆகி என்னுடைய இன்கம் கூடும், அல்லது இன்னும் 2வது வேலை செய்வேன், அல்லது வீட்டில் வேறு யாராச்சும் வருமானத்தை கூட எடுப்பினோம் என்ற அடிப்படையில் ஒரு பிளான் பண்ணி தான் நாங்கள் செய்வோம். அப்ப எங்களுடைய இன்கம் கூடினா எங்களுடைய மோர்கேஜையும் கூட்டலாம். அப்ப ரீமோர்கேஜ் செய்து நாங்கள் மோர்கேஜை கூட்டி அந்த 25% மேலதிகம் வாங்கலாம்ன்றது எங்களோட பிளானா இருக்கலாம். ஆனா எங்களுடைய இன்கத்தை தாண்டி வீட்டின் விலை வேகமாக கூடிட்டுன்னு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு அந்த மேலதிகமான 25% வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேர் யோசிக்கலாம், நாங்க காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு நாங்கள் வாங்கலாம்னு யோசிக்கலாம். அவர்களுக்கு வருமானம் கூடவா இருந்தா, காசு சேர்க்கக்கூடிய மாதிரி இருந்தா அந்த காசை சேர்த்து வச்சு கூட அந்த பங்குகளை மேலதிகமா 25% வாங்கலாம். அப்படி ஒவ்வொரு தடவையும் 25% அல்லது அதுக்கு எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி 100% வாங்கி அந்த ஸ்கீமின் படி எங்களுக்கு ஃப்ரீ ஹோல்டு ஓகே ஆகும்னு சொன்னா ஃப்ரீ ஹோல்டாக அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, ஹூ கேன் அப்ளை? யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், யாருக்கு இது எலிஜிபிளான ஆக்கலன்றதை பார்ப்போம். லண்டனுக்கு உள்ளே என்று சொன்னா ஹவுஸ் ஹோல்ட் இன்கம், வீடை வாங்குறவர்களுடைய வீட்டு வருமானம் வருடத்துக்கு 90,000 பவுண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடாது. லண்டனுக்கு வெளியிலே என்று சொன்னா 80,000 பவுண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடாது வருட வருமானம், அந்த வீடை வாங்குற குடும்பத்தினுடைய வருட வருமானம். மற்றது, நாங்கள் ஒரு வீடை வாங்குறதுக்கு எங்களால டிபாசிட்டை போட இயலாது, அந்த அளவுக்கு டிபாசிட் போட இயலாது என்றும், அந்த வீடை வாங்குறதுக்கான அஃபோர்டபிலிட்டி எங்களுக்கு வெள்ளமை இல்லை என்றதையும் நாங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு தான் இந்த ஸ்கீம் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பயரா இருக்க வேணும். மற்றது, ஏற்கனவே நீங்க ஒரு ஷேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கிறீங்க, இப்ப வீடு மாற போறீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு ஷேர்ட் ஓனர்ஷிப்புக்கு மாற போறீங்கன்னு சொன்னாலும் கூட இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றது, இந்த ஷேர்ட் ஓனர்ஷிப்ல இருக்கிற சாதக பாதக சூழ்நிலையில பார்ப்போம். அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் என்னும் போது சாதகமான சூழ்நிலை என்ன? முழுக்க ஃபர்ஸ்ட் டைம் பையரால முழுமையான ஒரு வீடை போய் வாங்கி அதுக்கு டிபாசிட்டை போட்டு அதுக்கு மோர்கேஜ் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த ஸ்கீம் ஒரு நல்ல ஒரு வழியை வகுக்குது. ஏன்னு சொன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் செலவோட கொஞ்சம் காசோட இறங்கிடலாம் வீடு வாங்க, கொஞ்சம் டிபாசிட் கொஞ்சம் மோர்கேஜோட இறங்கிடலாம். அதனால இந்த ஸ்கீம் அவர்களுக்கு மிக பொருத்தமா இருக்கும். மற்றது, ஸ்டாக் கேசிங் ஒரு நல்ல விடயமா பார்க்கப்படுது. வீட்டின் முழு உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வழிய ஸ்டாக் கேசிங் அமைச்சு கொடுக்குது. முதல்ல 25 வாங்கி அப்படியே கொஞ்சம் 25 அல்லது 30 ஏதோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி 100% வாங்கக்கூடிய வசதியை ஸ்டாக் கேசிங் என்ற ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு கொடுக்குது. வாடகைக்கு ஒரு வீட்டுல இருக்கிறதோட ஒப்பிடும் போது இந்த விஷயத்துல அதுல வாடகைக்கு ஒரு 2,000-2,500 நாங்க கொடுக்குற நேரத்துக்கு, வாடகையா கொடுக்குற நேரத்துக்கு இது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வாங்கி போட்டு அதுல போய் இருக்கும்போது லாங் டேர்மா இருக்கலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும், ஒரு நம்பிக்கை வரும். என்னன்னு சொன்னா வாடகைக்கு இருந்தோம்னு சொன்னா லேண்ட்லோட் சொல்ற நேரம் நாங்கள் எழுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இங்க வந்து அப்படி இருக்காது. இதுல வந்து கான்ஸ், அதாவது பாதகமான சூழ்நிலை என்னன்னு சொன்னா நாங்கள் மோர்கேஜும் பே பண்ணி ரெண்டும் பே பண்ண வேண்டி இருக்கும். நாங்கள் 25% வேணாங்கல்ல, அதுக்கு நாங்கள் ஒரு மோர்கேஜ் பேமெண்ட்டும் மிச்சத்துக்கு ரெண்டும் வந்து 25%க்கான ரெண்டையும் வந்து பே பண்ண வேண்டி இருக்கும். பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா ஒரு வாடகைக்கு போய் ஒரு வீட்டுல இருந்தா கூட ரெண்டையுமே சேர்த்து நாங்கள் வாடகையா தான் பே பண்ணுவோம். இங்க வந்து அதை ரெண்டா பிரிச்சு பே பண்றோம். இந்த ஷேர்ட் ஓனர்ஷிப்ல வாங்குற வீடுகள் லீஸ் ஹோல்டாக இருந்தால் நாங்கள் எப்பவுமே அதுக்கான ஓனராக மாற முடியாது. குறிப்பிட்ட லீஸ் காலம் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இருக்கும். ரினியூவல் பண்ணக்கூடிய இருந்தால் ரினியூ பண்ணி கொள்ளலாமே தவிர நாங்கள் வந்து அதுக்கு ஓனராக மாற முடியாது. ஸ்டாக்கேசிங் கோஸ்ட் வந்து ஏற்படும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் 25% அல்லது ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல நாங்கள் வீட்டின் உரிமையை நாங்கள் வாங்கும் போது எங்களுக்கு சில கோஸ்ட் செலவுகள் ஏற்படும். என்னது? ரீவேல்யூவேஷன் செய்ய வேணும், ரீமோர்கேஜ் செய்ய வேணும், ஸோ லெண்டர்கிட்ட போகணும், லெண்டர்கிட்ட ப்ரொடக்ட் கோர்ஸ் கொடுக்கணும், மோர்கேஜ் அட்வைசர் கோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் எல்லாமே ஏற்படும். ஆனால் நாங்கள் சாதாரணமாக ஒரு வீடை வாங்கி போட்டு அதை ரீமோர்கேஜ் செய்யும் போது கூட இந்த செலவுகள் ஏற்படத்தான் செய்யுது. மற்றது, சாதாரணமாக நாங்கள் ஒரு வீடை வாங்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கட்டுப்பாடுகள் இருக்காது. நாங்களே ஓனா டிசிஷன் எடுத்து வீட்டில் சில விஷயங்களை செய்து கொள்ளலாம். ஆனால் இப்போ நாங்கள் ஷேர் பண்ணி வாங்கினபடியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் அந்த பில்டிங் அசோசியேஷன்கிட்ட பெர்மிஷன் எடுத்து தான் அந்த வீட்டில் ஏதாவது இன்டீரியல் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் எக்ஸ்டீரியல் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலுமே நாங்கள் பெர்மிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மற்றது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக்கேசிங் செய்யும் போது சில நேரம் எங்களுக்கு கூட காசை கொடுத்து நாங்கள் அந்த பெர்சன்டேஜ் போர்ஷனை வந்து வேண்ட வேண்டி இருக்கும். ஸ்டாக்கேசிங்கில் ரெண்டு விதமாக நடக்கும். பாசிட்டிவ் வேல்யூவும் வரும், நெகட்டிவ் வேல்யூவும் வரும். அதாவது வீட்டின் பெறுமதி 5 வருஷத்துல கூடலாம், சில நேரம் குறையவும் செய்யும். அது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து, ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்து, ஒவ்வொரு எக்கனாமிக் ஃபேக்டர்ஸை பொறுத்து அது மாறலாம்.
இப்ப நெகட்டிவ் ஈக்விட்டி வந்துட்டு நெகட்டிவா அந்த வேல்யூ வந்துட்டுன்னு சொன்னா முதல் நாங்க 25% வாங்குறதுக்கு 50,000 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கினாங்க. மார்க்கெட் வேல்யூ குறையுமாக இருந்தால் 5 வருஷத்துல சில நேரம் நாங்கள் அது 50,000 விட குறைவா கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். ஆனா மார்க்கெட் வேல்யூ கூடிட்டுன்னு சொன்னா நாங்க கூட கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விடயத்தை தான் இந்த காணொலியில சொல்ல வந்தேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.